மாடுலஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்கடாமா. ஏய் கவனி, மாடுலஸ் எக்ஸ் அப்படின்னா ரெண்டு வேல்யூ இருக்குன்னு அர்த்தம். ப்ளஸ் எக்ஸ் ஒன்று, மைனஸ் எக்ஸ் ஒன்று. டேய் இதுக்கு பேர் அப்சல்யூட் அப்படின்னு அர்த்தம். வேல்யூ டேய் அப்சல்யூட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. பாசிட்டிவ் நம்பர் கொடுத்தாலும் பாசிட்டிவ் தான் வரும், நெகட்டிவ் நம்பர் கொடுத்தாலும் பாசிட்டிவ் தான் வரும். சொல்கிற சென்டென்ஸை வாயில் சொல்கிற கவனிச்சுக்க. பாசிட்டிவ் கொடுத்தாலும் பாசிட்டிவ் தான், நெகட்டிவ் கொடுத்தாலும் பாசிட்டிவ் தான் வரும். அதனால் அதுக்கு பேர் அப்சல்யூட் வேல்யூன்னு சொல்லுவாங்க. பேசுகிற மாதிரி இருந்தால் இடம் மாதிரி உட்காரு. டேய் அடுத்தவளை தொந்தரவு பண்ணாத. ஏன்னா சொல்கிற வார்த்தைகள் கேட்கணும். பேசுகிற மாதிரி இருந்தால் தனித்தனியாக உட்காந்துக்கோ. ஆமாம், என் பேச்சு தவிர மற்ற பேச்சு கேட்கக்கூடாது. வேஸ்ட்டாக படிக்கக்கூடாது சொல்லிட்டேன், பார்த்துக்கோ. சீரியஸாக படி. சொல்யூஷன் ஃபஸ்ட்டு சம்டாமா. மாடுலஸ் 3 - x < 7 இருக்கு. சொல்கிற கான்செப்டை கரெக்ட் பண்ணி அதே மாதிரியே ஃபாலோ பண்ணிக்க. சொல்கிற கான்செப்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்க. இந்த லெஸ்ஸானுக்கு அங்கிட்டு நம்பர் இருக்குல்ல, அந்த நம்பரை உள்ளே கொண்டு வா. லெஸ்ஸானுக்கு அங்கிட்டு உள்ள நம்பர் இருக்கு பாரு, அந்த நம்பரை உள்ளே கொண்டு வா. ப்ளஸ் நம்பர் உள்ளே வந்தால் என்ன ஆகும்? மைனஸ் ஆகும். டேய் கவனி, அங்கிட்டு உள்ள நம்பரை இங்கிட்ட கொண்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் ஒன்றும் செய்ய வேண்டாம். மாடுலஸ் எக்ஸ் இருந்தால் இந்த மாடுலஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு சின்ன ப்ராக்கெட் போட்டு அதை எழுதிக்க. அவ்வளோதான். முதல்ல லெஸ்ஸானுக்கு அங்கிட்டு உள்ள நம்பரோ கிரேட்டருக்கு அங்கிட்டு உள்ள நம்பரோ உள்ளே இழுத்துக்க. இழுத்துட்டு மாடலஸ் இருந்துச்சுன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டுக்க. மாடலஸ் ரிமூவ் பண்ணி விட்டுரு. அப்படியே தான் எழுதியிருக்கேன். இப்போ ரெண்டு விதமாக பிரிக்க போகிறேன் கணக்கை. ரெண்டு விதமாக பிரிக்க போகிறேன் அப்படின்னா, இது ஒரு செட்டு அது ஒரு செட்டு. ப்ளஸ் 1 இப்படி அர்த்தம். இன்னொன்று வந்து மைனஸில் உள்ளது. ரெண்டு செட்டாக பிரிச்சுட்டேன். அவ்வளோதான், பொறுமையாக பார்த்துக்கோ. இப்போ இதை ஓப்பன் பண்ணோம்னா 3 - x - 7 <0. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோம்னா -x -4 <0. இது அங்கிட்டு கொண்டு போனோம்னா -x +4. மைனஸால் மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த லெஸ்ஸான் சிம்பிள்ன்றது இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆயிரும். எக்ஸு கிரேட்டர் தென் -4 அப்படின்னு சேஞ்ச் ஆயிரும். புரியுதான்னு பார்த்துக்கோ. -x <4 இருக்கு. மைனஸால் மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆயிரும். ஏற்கனவே நீங்கள் ஃபர்ஸ்ட் யூனிட்லேயே படிச்சிருக்கீங்க. cos x sin x கணக்கில் நான் இருக்கான்னு பார்த்துக்க. ரெசிப்ராக்கல் எடுத்தாலும் சேஞ்ச் ஆகும். அப்போ மைனஸால் மல்டிப்ளை பண்ணோம்னா அங்கிட்டு மைனஸ் போயிடும், இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆயிரும். லெஸ்ஸான்றது கிரேட்டர் தான் சேஞ்ச் ஆயிடுச்சு. இது ஒரு ஸ்டெப்பு. அடுத்து இதில் மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா -3 + x -7 <0. இது ரெண்டும் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கு. அப்போ x - 10 <0. இது அங்கிட்டு கொண்டு போயிரு. x <10. இப்போ ரெண்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ நம்பர் லைனுக்கு வா. நம்பர் லைனுக்கு வா அப்படின்னா, நம்பர் லைன் உனக்கு தெரியும். இந்த அப்படி நம்பர் லைன் தெரியும். இது -4 இப்படி வச்சுக்கோ. இது 10. சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். அதுக்காண்டி சொல்லுவார் x பிலாங்ஸ்னு எழுதணும். x பிலாங்ஸ்னு எழுதணும். -4 விட பெருசு ஓப்பன் சைடில் இருக்கு. -4 விட பெருசு. -4 விட பெருசுனா இங்கிட்டு வருமா அங்கிட்டு வருமானு தெரியுதா? இங்கிட்டு போனால் என்ன ஆயிரும்? சிறுசாயிரும். எல்லாமே -4 விட சிறுசு தான் இங்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கும். -4 விட பெருசுன்னா அந்த சைடு. சேம் டைம் அதே நேரத்தில் 10 விட சிறுசு. 10 விட சிறுசுனா இங்கிட்டு. அப்போ நம்மளுக்கு ஃபீஸபிள் சொல்யூஷன் சொல்லுவாங்க. தேவையான ஆன்சரு இந்த இன்டர்வல். அப்போ எக்ஸ் பிலாங்ஸ்னு எழுதி -4, 10ன்னு எழுதுறேன். எழுதிட்டு ஓப்பன் ப்ராக்கெட் போடவா க்ளோஸ் ப்ராக்கெட் போடவான்னு யோசிக்கணும். ஈக்குவல் இருந்தால் தான் க்ளோஸ் போடணும். இல்லாதனால என்ன போட்டிருக்கேன்? ஓப்பன். புரியுதான்னு பாரு. புரியுதான்னு பார்த்துக்கோ. லெஸ்ஸானுக்கு அங்கிட்டு உள்ள நம்பரை உள்ளே இழுத்துட்டு மாடுலஸை ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டுட்டு ப்ளஸ் டேம் ஒன்று தனியாக பிரி, மைனஸ் டேம் ஒன்று தனியாக பிரிச்சுட்டு எக்ஸுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு நம்பர் லைனை வச்சு சொல்யூஷன் எடுத்துரு. சொல்யூஷன் எடுக்கையில் நம்பர் லைனை வச்சு எடுத்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும்.
இதை போடுறது எரிச்சப்படாத, இல்லை சைடில் போட்டுக்க, மிஸ்ஸு போடல அப்படின்னு நினைக்காத, சொல்லிட்டேன் பார்த்துக்க. சரி கவனி, செகண்ட் சம் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு சொல்கிறா தம்பி. செகண்ட் சம் என்னடா தம்பி? மாடுலஸ் 4x minus 5 greater than equal to -2. நான் உன்ட்ட ஏற்கனவே சொன்னேன். என்ன சொன்னேன் அப்படின்னா, டேய் கவனி, மாடுலஸ்குள்ள பாசிட்டிவ் வேல்யூ போட்டாலும் சரி, நெகட்டிவ் வேல்யூ போட்டாலும் சரி, அவுட்புட் என்ன கிடைக்கும்? பாசிட்டிவ் தான் கிடைக்கும். சரியான்னு பார்த்துக்கோ. அப்போ இதை விட இது கண்டிப்பாக என்ன தான் கிடைக்கும்? பெருசாக தான் வரும். இதில் ஆன்சர் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. எந்த நம்பர் எக்ஸுக்கு போட்டாலும் ஆட்டோமேட்டிக் என்ன தான் கிடைக்கும்? ப்ளஸ் தான் கிடைக்கும். அப்போ இதை விட பெருசாக தானே வரும். அப்போ நீ எழுதிடலாம், எக்ஸ் பிலாங்ஸ் டு அப்படின்னு எழுதி ரியல் நம்பர்னு எழுதலாம், ஆர்னு எழுதிக்கலாம். எந்த நம்பர் வேணாலும் போடலாம், ஆன்சர் கரெக்டாக தான் வரும். இல்லை சார் நான் வேற மாதிரி எழுதுறேன் அப்படின்னா, அல்லது புக்கில் எப்படி இருக்குன்னு தெரியல, எக்ஸ் பிலாங்ஸ் டு மைனஸ் இன்ஃபினிட்டிகமா ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு போடலாம். ஆன்சரை பார்த்துக்க எப்படின்னு. என்ன கொடுத்துருக்கு? அப்படிதான் இருக்கும். அதுக்கு தான் சில நேரங்களில் இவனையும் திட்டுறேன். மோஹித் அசால்ட்டா தலையில் கீழே குனியுது, ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கு சேட்டை. அம்மா இது ஓப்பன் ப்ராக்கெட்டு, இதை வந்து இன்டர்வலில் எழுதணும்னா -4 less than x less than 10 அப்படின்னு எழுதலாம். ஓப்பன் ப்ராக்கெட் இருக்கனால -4 சேராது, 10 சேராது. ஆன்சர் இப்படி கொடுத்துருந்தாலும் ஒன்று தான், இப்படி கொடுத்துருந்தாலும் ஒன்று தான். சொல்ல போகிறேன் பாரு போனே, பார்த்துக்க. இதை தான் சொல்கிறான் அவன். க்ளோஸ்டு ப்ராக்கெட்னா ஈக்குவல் கொடுத்துருந்தா க்ளோஸ் ப்ராக்கெட் வரும், பார்த்துக்க. இந்த இது முடிஞ்சு ஆன்சரு. இது எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர்னு எழுதினாலும் சரி, அப்படி எழுதினாலும் சரி, பார்த்துக்க, மறந்துடாத. ரைட்டு. நெக்ஸ்ட் என்ன கணக்கு இருக்கா தம்பி? அதுதான் புரிஞ்சுபடின்னு ஃபர்ஸ்ட்லேருந்து வராமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது. கிளாஸ் கட் ஆனாலே முடிஞ்சு போச்சு. ஃபர்ஸ்ட் யூனிட்லேயே இருக்குது இன்டர்வல். சொல்கிறான். சொல்லு இப்போ கணக்க. தேர்ட் செம் மாடுலஸ் less than or equal to 1/. சரி கவனி, டேய் கவனி, ஒன் சைடை உள்ளே கொண்டு வா. டேய் ஒன் சைடை உள்ளே கொண்டு வா. உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா -1/4 less than or equal to 0. அம்மா கவனிச்சுக்க சொல்கிறத. இது மட்டும்தான் மாடுலஸு. அப்போ அதை எடுத்துட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு எழுத போகிறேன். இது தனியாக தான் இருக்குது, புரியுதான்னு பார்த்துக்கோ. அதே மாதிரி தான் சொல்கிறேன் கணக்கை. 3 - 3/4x அவ்வளோதான். இப்போ ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம், போட்டுக்க. ஒன்று +3 - 3/4x -1/4 less than or equal to 0. ப்ளஸ் பாசிட்டிவ். -3 - 3/4x -1/4 less than or equal to 0. ரெண்டு ஆன்சர் எடுத்திருக்கேன். இப்போ நான் கரெக்டாக ஆன்சர் எக்ஸ் கண்டுபிடிச்சி கொண்டு வரணும், அங்கேயும் எக்ஸ் கண்டுபிடிச்சி கொண்டு வரணும். அப்புறம் மிடில் பார்த்து எழுதணும் எந்த வேல்யூ அப்படின்ட்டு. பார்த்து பொறுமையா. டேய் 3 - 3/4x -1/4 ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணி விடுறேன். அதே மாதிரி -3 + 3/4x -1/4 less than or equal to 0. மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணி விட்டுருக்கேன். சரி ரைட்டு. எல்சிஎம் 4 எடுக்கிறேன். 4 எடுத்தோம்னா 4 3s are 12. -3/4 -3x -1 less than or equal to, இது கிராஸில் போனால் 0 ஆயிரும். அப்போ இது ரெண்டு ஆட் பண்ணால் என்ன வரும்? 11 - 3x less than or equal to 0. ப்ளஸ் 11 அங்கிட்டு கொண்டு போகும். -3x less than or equal to -11. மைனஸால் மல்டிப்ளை பண்ணணும், அடிச்சு விட்றக்கூடாது, இன்இக்வாலிட்டி இருக்குன்னா. அப்போ மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா 3x 11 மாறிடும், இது சிம்பிள் மாறிடும். அதான் பொறுமையாக செய்யுங்கன்னு சொல்கிறது, பார்த்துக்கோ. இதுக்கப்புறம் எக்ஸ்ன்னு எடுத்தோம்னா greater than equal to 11 என்னது? இது ஒரு ஆன்சர், புரியுதான்னு பார்த்துக்கோ. அடுத்து அங்கே வா, இந்த சைடு 4 எடுக்கிறேன். -12 + 3x -4 is equal to 0. சாரி, less than or equal to 0. அங்கிட்டு -1டாமா? டேய் மேலே -1. சரி, அப்போ மைனஸ் ரெண்டு ஆட் பண்ண என்ன வரும்? -12
13 + 3x ≤ 0. இது அங்கிட்டு கொண்டு போயிரு. 3x ≤ +13 ஆயிரும். அப்போ x ≤ 13/3. இப்போ நம்பர் லைன் யூஸ் பண்ணிக்க. அதுதான் பெட்ரு ஐடியா. சொல்லிட்டேன், நம்பர் லைனு மறந்துடாத. எங்கனக்குள்ள வரும் அப்படின்னு பார்த்துக்க. 11/3 13/3 சரியான்னு பார்த்துக்க. பெரிய நம்பர் அப்படி தான் போகும், மறந்துடாத. சரி, 11/3 விட பெருசு. ஓப்பன் சைடில் இருக்கு எக்ஸு, அப்படின்னா இந்த சைடு. சேம் டைம் அதே டைமில் 13/3 விட சிறுசு, அப்போ இதுக்குள்ளே வரணும். அப்போ ரெண்டு இன்டர்செக்ட் ஆகிற இடம் இந்த இடம் தான். அவ்வளோதான். அப்போ ஆன்சர் வந்து 11/3 என்ன, 13/3 எக்ஸு பிலாங்ஸ் டு, எழுதுகிற பொறுமையாக எழுதிக்க. ஈக்குவல் டு கொடுத்துருக்கனால க்ளோஸ் ப்ராக்கெட், ஈக்குவல் டு இருக்குல்ல, அதனால இந்த அவன் கத்துவான் இந்த ஆன்சர் இல்லை அப்படின்ட்டு. அதனால 11/3 ≤ x ≤ 13/3 ஈக்குவல் போடணும், க்ளோஸ் ப்ராக்கெட் இருந்தால். அதனால பார்த்துக்க, புரியுதான்? எது உனக்கு புரியுதோ அதை செஞ்சுக்க. சரியான்னு பார்த்துக்க, புரியுதான்னு பார்த்துக்க. இதெல்லாம் ஒரே மாடலில் ஒரே மாதிரி எழுதணும் டெஸ்ட்டு. ஒன்றா படித்தா தான் ஒழுங்காக படிக்க முடியும். சின்ன சின்ன கணக்கு தான், 2 மார்க் 3 மார்க் மாதிரி தான் சொல்லிட்டேன். திருப்பி சொல்லிட்டேன். அந்த ஈக்குவல் லெஸ் தான் ஈக்குவல் அங்கிட்டு உள்ள இன்இக்வாலிட்டி அங்கிட்டு உள்ள நம்பரை உள்ளே இழுத்து ப்ளஸ்ஸா மைனஸான்னு பார்த்துட்டு மாடல்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு +or- போட்டு 2 தான் செட்டாக பிரித்து செய்யணும்னு சொல்லிட்டு செஞ்சிரு. எல்லா கணக்குமே முடிஞ்சு போச்சு, வேறு ஒன்றுமே இல்லை அதில் கணக்கில். பார்த்து பொறுமையாக செய்ய சொல்லிட்டேன், அவசரப்பட்டுறாத. இதில் வேறு சம்ம இருக்காடா குட்டி? பொறுத்தா சொல்கிறாமா? என்னப்பா? மாடுலஸ் எக்ஸ் -10 -3. டேய், எள்ளு மாதிரி இருந்தால் <3, அதான் 1000 தடவை சொல்லியாச்சு, 10th இருந்து சொல்லியாச்சு. இனிமேல் சப்புன்னு கணத்தில் அரைஞ்சான்னு சொல்லணும். எள்ளு மாதிரி இருந்தால் லெஸ் சொல்லி எத்தனை தடவை சொல்லியாச்சு, ஷார்ட்கட்டில் சின்ன பிள்ளைக்கு சொன்ன மாதிரி சொல்லியாச்சு. இதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள தெரியாதா, கிரேட்டர் தான்னு இன்னமும் இருக்கியடா. அப்படியே பாரு, இதை கிட்ட கொண்டு வா. டேய், மாடுலஸ் எக்ஸு -10 + 3 <0, மாடுலஸ் எக்ஸு -7 <0. இப்போ நான் அந்த மாடுலஸ் எக்ஸுக்கு 2 நம்பராக எழுத போகிறேன். +or- எக்ஸு -7 0 ரெண்டாக பிரிக்கிறேன். +x -7 <0 ஒன்று, -x சரியா -7 <0 ஒன்று. -x அங்கிட்டு போச்சுன்னா +x, அங்கிட்டு 7 போச்சுன்னா +7. மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸு கிரேட்டர் 7 மாறிடுச்சு. இது அதே மாதிரி அங்கிட்டு கொண்டு போயிட்டோம்னா எக்ஸு என்னது <7. புரியுதான்னு பாரு. இப்போ இன்டர்வல் எடுக்க போகிறேன், ஆன்சரை பார்த்துக்க. நம்பர் லைனு ரெண்டுமே 7 தான். 7ஐ விட சிறுசு 7ஐ விட பெருசுன்னு இருக்கு. ஒரு 7 அப்படின்னு நோட் பண்ணிட்டோம் அப்படின்னா 7ஐ விட ஸ்மாலஸ்ட் இந்த சைடு, இந்த சைடு ஸ்மாலஸ்ட்னா இந்த சைடு உள்ளது. அதே சேம் டைம் இந்த சைடுன்னு சொல்லியிருக்கு. எந்த சைடுன்னு சொல்லியிருக்குன்னா 7ஐ விட என்ன சொல்லியிருக்கு, பெருசுன்னு சொல்லியிருக்கு. சரிதான்னு பார்த்துக்க, 7ஐ விட பெருசுன்னு சொல்லியிருக்கு. அப்போ மொத்தம் இன்டர்வல் எழுதிடலாம்ல, -∞ +∞ எழுதிடலாம். சொல்கிற புரியுதான்னு பார்த்துக்க. இங்கிட்டும் ஆன்சர் தானா, அங்கிட்டும் ஆன்சர் தான், சேர்த்து எழுதிட வேண்டியதானே. சேர்த்து எழுதுறேன்னா மொத்தம் -∞, என்ன எழுதிடலாம், +∞, எக்ஸ் பிலாங்ஸ் டு. புரியுதான்னு பாரு, ஆன்சரை புக்கில் பார்த்துக்க. இன்டர்வல் எழுதியிருந்தா இன்டர்வல் எழுதிக்க. கரெக்டா தம்பி? இந்த இடம் தப்பு, அப்போனா சொல்யூஷன் மாறும். டேமா இந்த தப்பு. இந்த இடத்துல மைனஸால் மல்டிப்ளை பண்ணையில் தம்பி சொல்கிற மாதிரி மைனஸ் அங்கே வரும்ல, மைனஸ் அங்கே வரும்டா. கிரேட்டர் தான் என்ன வரும், மைனஸ். நல்ல வேலை, கரெக்டாக, வெரி குட். -∞ +∞, -7 +7. அப்போ +7 விட சிறுசு, +7 விட சிறுசுனா இங்கிட்டு, +7 விட ஸ்மாலஸ்ட்டு. சேம் டைம் -7 விட பெருசு. அப்படின்னா எப்படி எடுப்பி ஆன்சரு? -7 விட பெருசுன்னு இருக்கு, இங்கிட்டு போக போக வருமா இல்லை இங்கிட்டு எடுக்கணுமான்னு பாரு. -7 விட பெருசு அப்படின்னு அர்த்தம், இந்த சைடு வரணும். அப்போ நம்மளுக்கு ஃபீஸபிள் சொல்யூஷன்றது இந்த இடம். ஃபீஸபிள் சொல்யூஷன்னா 2 சேர்ற இடம் இந்த இடம். எந்த இடம்னா -7 to
அதில் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஈக்குவல் இல்லை. அப்போ -7 to +7 எழுது. இல்லை சார் நான் அப்படி எழுதுறேன் அப்படின்னா -7 <x <7 அப்படின்னு எழுதணும். பார்த்து பொறுமையா புரியுதான்னு பாரு. 7 முன்னாடி அப்படி எழுதுவாங்க, அது மாதிரி எழுதியிருக்கேன். லெஸ் தேன் சிம்பிள் மாதிரி நினைச்சிடாது அப்படின்ட்டு காமிச்சிருக்கேன். 7 முன்னாடி அப்படிதான் எழுதுவாங்க. 7 போட்டு லேசாக அப்படி அடி அடிப்பாங்க. இப்போ அதை விட்டுட்டாங்க. ஒரு டைமிங்கில் அது வந்துச்சு. டேய் தம்பி கவனிச்சுக்க. செகண்ட் செம்ம 1/mod(x). டேய் கவனி, சொல்யூஷன் 1/mod(2x - 1) லெஸ் தேன் 6ன்னு கொடுத்துருக்கு. பொறுமையா நிதானமா பார்த்துக்கோ. என்ன செய்யலாம்னு யோசிக்கணும். கிராஸ் மல்டிப்ளை 1 less than 6 into 2x - 1. வேற ஒன்றும் செய்யாத. சரியா? இதை இங்கிட்டு கொண்டு போனோம்னா என்ன ஆகும்? -1 ஆகும். அதாவது இப்படி 6 2x - 1 -1 இங்க என்ன ஆயிரும்? சரி, இதை நான் அப்படியே ரொட்டேட் பண்ணி எழுதுறேன். ரொட்டேட் பண்ணி எழுதுறேன்னா எதுவும் மாறாமல் இருக்கணும், கரெக்டாக கான்செப்ட் இருக்கணும். 6 (2x - 1 -1) இங்கே எப்படி சிம்பிள் போடுறது? 0 எப்படி போடணும்? சரியான்னு பாரு. சரியான்னு பார்த்துக்கோ. இது 1 0விட பெருசு தானே. இது 0விட என்னது? மேலே உள்ள கான்செப்ட் தான் அப்படியே கீழே எழுதியிருக்கேன். ஏன் எழுதியிருக்கேன்னா உனக்கு தோதா கண்டுபிடிக்கிறக்காண்டி. இப்போ மாடுலஸ் எக்ஸை ரிமூவ் பண்ணிட்டா என்ன போடணும்? அந்த ப்ளஸ் ஆர் மைனஸை தப்பு பண்ணுவீங்க. இந்த இடத்துல தப்பு பண்ணுவீங்க, பார்த்துக்குங்க. ஏன்னா பசங்க இப்படி போடுவாங்க. இப்படி போட்டால் தப்பு. இப்படி போட்டால் தனித்தனியாக பிரியாதா? தனித்தனியாக பிரியாத 6 தனியாக வந்து அது தனியாக போயிடும். இப்படி போடக்கூடாது, முன்னாடி தான் போடணும். இப்படி போடணும். அப்போ தான் மல்டிப்ளை ஆகிற மாதிரி ஆகும். புரியுதா சொல்கிறது? பார்த்துக்குங்க. இப்போ 2ஆக பிரிச்சுக்குங்க. இப்போ 2ஆக பிரிக்கையில் இந்த கணக்கு முக்கியமான கணக்கு தான்டா. 6 into 2x - 1 -1 greater than 0. அதே மாதிரி -6 into 2x - 1 -1 greater than 0. சரி, உள்ள மல்டிப்ளை பண்ணு. 12x - 6 -1 greater than 0. 12x - 7 greater than 0. 12x greater than என்ன வரும்? 7. x equal to x greater than 7/12. இது ஒரு ஆன்சர். சரியா பார்த்துக்கடா. அடுத்து உள்ளவா -12x + 6 -1 greater 0. -12x + 5 greater 0. -12x greater -5. மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் இனிக்வாலிட்டி சேஞ்ச் ஆகும். 12x less than 5. மறந்துடாத. எக்ஸு கண்டுபிடி. எக்ஸு less than 5/12. அப்போ 5/2 விட ஸ்மாலஸ்ட்டு, சேம் டைம் 7/2 விட பெருசு அப்படின்னு சொல்கிற மாதிரி எடுக்கணும் ஆன்சரு. நம்பர் லைன் போட்டு -∞ +∞, 5/12 7/12 இப்படி தான் வரணும். 5 5க்கு அடுத்து 6 6க்கு அடுத்து 7 அந்த மாதிரி மறந்துடாத, மாற்றி போட்டுறாத. சரி, 7/2 விட பெருசு. அப்போ இங்கிட்டு இந்த சைடு 7/2 விட பெருசு அப்படின்னா 5/2 விட இங்கிட்டு வருது. அப்போ 2 இன்டர்வலாக எழுத வேண்டியிருக்கும். இதுலேருந்து ஒரு இன்டர்வல், இதுலேருந்து ஒரு இன்டர்வல். -∞, 5/12 7/12, எழுதிடுவோம். எதுக்காண்டி ப்ராக்கெட் போடாமல் இருக்குன்னா, இங்கே ஈக்குவல் இருந்தால் அந்த நம்பருக்கு க்ளோஸ் ப்ராக்கெட் போடணும். இந்த இடத்துல ஈக்குவல் இருந்தால் அந்த நம்பருக்கு மட்டும் க்ளோஸ் ப்ராக்கெட் போடணும், இன்ஃபினிட்டி போடக்கூடாது. அப்போ ரெண்டுக்குமே இல்லை, அதனால் ஓப்பன் ப்ராக்கெட்டே போட்டு விட்டுறலாம். இடையில என்ன போட்டுக்கிறேன்னு யூனியன். இதுதான் எக்ஸ் பிலாங்ஸ்ன்னு அர்த்தம். புரியுதான்னு பார்த்துக்கோ. இதெல்லாம் முக்கியமான சம்முடாமா. முக்கியமான சம்மை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஒன் சைடாக கொண்டு வந்து கரெக்டாக ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு சாதாரண சம்மு தான், பொறுமையாக செய்யணும். அந்த இடத்துல தப்பு வரும்னு சொல்லிட்டேன், அந்த இடத்த பார்த்துக்கோ. 6க்கு இடையில வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் பசங்க போட்டுருவாங்க, முன்னாடி போடணும். இல்லைன்னா தனித்தனியாக பிரிஞ்சிடும், ஆன்சர் மாறிடும். பார்த்துக்க, அவசரப்பட்டுறாம. 3வது சம்மு. சரி,
சொல்யூஷன் என்ன கொடுத்துருக்குன்னு பாரு. -3 மாடுலஸ் எக்ஸு +5 <= -2 கொடுக்கப்பட்டதை எழுதிட்டேன். சரியா? ரைட். இதில் கவனிச்சுக்க, இதை இங்கிட்டு கொண்டு வா முதல்ல. -3 மாடுலஸ் எக்ஸு +5 <= +2 <= 0 அப்படின்னு எடுத்திருக்கேன். சரி, இப்போ நீ முன்னாடி ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டினா போட்டு செஞ்சிருவியா? 3க்கு முன்னாடி தான் போடணும் போட்டா. ஏன்னா என்ன இருக்கு பார்த்துக்க, மைனஸ் இடையில இருக்கு, மாறியா தெரியும், செஞ்சிருவியான்னு பாரு. இல்லைன்னா என்ன செய்யணும் அப்படின்னா மைனஸால மல்டிப்ளை பண்ணி இன்இக்வாலிட்டியை சேஞ்ச் பண்ணிட்டு செய்யணும். இப்படி எழுதிட்டு மைனஸால மல்டிப்ளை பண்ணோம்னா 3 மாடுலஸ் எக்ஸ் -7 > 0 சேஞ்ச் பண்ணணும். இப்போ நீ வேணா எடுத்துக்கலாம் 2 செட்டா, +3 மாடுலஸ் எக்ஸ். சரியாடா? இல்லை ஒரு என்னப்பா எனக்குள்ள எழுதிக்கோ. +3 x -7 > 0 ரெண்டா பிரிச்சோம்னா +3x -7 > 0 -3x -7 > 0. இப்போ 3x > 7 x > 7/3 இது ஒரு ஆன்சர். இப்போ -3x > +7 எக்ஸு மைனஸால் மல்டிப்ளை பண்ணிடு. மைனஸால் மல்டிப்ளை பண்ணோம்னா இது என்ன சேஞ்ச் ஆகும் பார்த்துக்கோ. 3x <= 7 x <= 7/3 ரெண்டு ஆன்சர் எடுத்திருக்கேன். -7 மாற்றிட்டேன்னா மறுபடியும் இந்த மைனஸ் விட்ட மாதிரி இந்த சைடில் -7/3 நம்பர் லைன் யூஸ் பண்ணிக்க. -7/3 +7/3 -7/3 விட சிறுசு. டேய், -7/3 விட சிறுசுனா இங்கிட்டு இந்த சைடு. சரி, 7/3 விட பெருசு. ஆன்சரை பாரு என்ன கொடுத்துருக்குன்னு. டேய், பேச்சை குறைச்சிட்டு ஆன்சரை பாரு. புக்கில் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்க. x belongs to -∞, -7